நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிதுசேன் அவர்களே, அண்ணா சீக்கிரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி போறேன். அட வணக்கம் சௌதாமணி தேவி. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். சிதுசேன் அவர்கள் எங்க காணோம்? அவர் ஒரு முறை நீங்க சந்திக்க வச்சீங்கன்னா. மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஆனா அதுக்கு சாத்தியமே கிடையாது. அவர் பயிற்சியில இருக்காரு. அப்புறம் என்னோட சில தோழிகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களை சந்திக்க வர போறாங்க. அந்த நேரத்துல நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து கூச்சப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தயவு செஞ்சு. நிச்சயமா நிச்சயமா, நான் கிளம்புறேன். சரிங்க. ஈஸ்வரா, இந்த சிதுசேனும் சௌதாமணி தேவியும் அவங்க வீட்டை விட்டு என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. இப்ப தொடாம மிருதகத்தை எப்படி அடிக்கணும்ன்ற ரகசியத்தை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட தோழிகள் எங்களை சந்திக்க வர போறாங்க. அந்த நேரத்துல நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூச்சப்பட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நீங்க கவலைப்படாதீங்க சௌதாமினி தேவி. உங்களுடைய தோழிகள் நிச்சயமா கூச்சப்படவே மாட்டாங்க. வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. என்னோட அண்ணனை உங்க எல்லாரையும் சந்திக்க வைக்கிறேன். இங்க உட்காருங்க. நீங்களும் வாங்க, அங்க போய் உட்காருங்க. வசதியா உட்காருங்க. சௌதாமினி, சொல்லுங்க. உங்களோட அண்ணனை கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன். நாங்க எல்லாரும் அவரோட கலைய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இதோ பாருங்க, அவரே வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம். என்னோட தங்கை சௌதாமினி தேவியோடைய எல்லா தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சிதுசேன் அவர்களே, எல்லா திசையிலயும் உங்க புகழதான் பாடுறாங்க. எங்க முன்னாடி உங்களோட இசைக்கலையை காமிச்சு எங்க மனச குளிர வைங்க. நிச்சயமா. கேளுங்க, விஜயநகரத்தோட மகாராணிகள் இருவரும் வந்துகிட்டு இருக்காங்க. வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே. வணக்கம். வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே. வணக்கம். அட கடவுளே, ராணிகளும் இன்னைக்குதான் வரணுமா? வணக்கம் மகாராணி திருமலம்பா அவர்களே. வணக்கம். வணக்கம் மகாராணி சின்னாதேவி அவர்களே. வணக்கம். சித்துசேன் அவர்களே, நான் உங்களோட சிஷ்யாக வந்திருக்கேன். உங்களோட அந்த அற்புதமான கலைய எனக்கும் சொல்லித்தாங்க. சின்ன மகாராணியாரே, எந்த கலையை கத்துக்கணும்னாலும் அதுக்கு பல வருடங்கள் பயிற்சி தேவை. பயிற்சியோட சேர்த்து மன உறுதியும் தேவை. எல்லாத்தையும் தாண்டி அந்த கடவுளோட அருள் இருந்தா நீங்க அந்த கலையை தாராளமா கத்துக்கலாம். இந்த எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மகாராணி திரும்பலம்பா, கரண்டிய தொடாம கின்றதுக்கு பல வருஷங்களுக்கு கடினமான தியானம் இருக்கணும்ன்றது உங்களுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. நீங்க சரியாதான் சொல்றீங்க. சிதுசேன் அவர்களே,
நான் உங்களுக்கு அப்புறமா யோசிச்சு சொல்றேன். சரி, சித்து சேன் அவர்களே, சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு கலை பயின்றவள் தான். நானும் தான். சிறப்பு, மிக சிறப்பு. சொல்ல போனா உங்க 2 பேரோட முகத்திலையும் சிறந்த கலை தேவதைக்கான ஒளி அப்படியே தெரியுது மகாராணியார்களே. நான் என்னோட மிருதங்கத்தை கொண்டு வரேன். சரி, வாங்க மகாராணி அவர்களே, வாங்க. பானுபிரியா, இந்த பெண்மணி யாரு? இதுக்கு முன்னாடி இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. மகாராணிகளோட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? சௌதாமினி தேவி, உங்க தோழிகள் ஏன் நின்னுட்டு இருக்காங்க? வந்து உட்கார சொல்லுங்க. சரி மகாராணி, நீங்க எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க கூட வந்து உட்காருங்க. வாங்க, வெக்கப்படாம வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. மகாராணியார்களே, எனக்கு அனுமதி கொடுங்க. சித்து சேன் அவர்களே, எவ்வளவு அழகான பெண்கள். சௌதாமினி தேவி, இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, மனசுக்கு எவ்வளவு கிளர்ச்சியா இருக்கு. திரும்புற பக்கமெல்லாம் அழகான பெண்கள். என்னால இந்த அழக வர்ணிக்க நீங்க அதுவும் இங்க. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்ததால நான் உள்ள வந்துட்டேன். நான் இப்போ உள்ள வந்துட்டதால வெளியே போயிடுறேன். நில்லுங்க குருவே. எப்படியோ நீங்க உள்ள வந்துட்டீங்க, அங்க போய் உட்காருங்க. சித்து சேன் அவர்களுடைய இந்த கலைய நீங்களும் பார்த்து ரசிங்க. உங்க கட்டளைப்படியே செய்யறேன் மகாராணி திருமலம்பா. உங்க கட்டளைப்படியே நான் செய்யறேன். இதோ 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 போய் உட்கார்றேன். என்ன நாட்டியம் ஆட போறாங்க குருஜி. சித்து சேன் அவர்களே, உங்களோட கலைய சீக்கிரம் ஆரம்பிங்க. இதோ ஆரம்பிக்கிற மகாராணியாரே. சரி மகாராணி அவர்களே, இப்பவே போறேன். இந்த முக்காடு போட்ட பொண்ணு யாரு? அப்பா, பறந்து பறந்து ஆடுறாளே. எனக்கு இப்போ இவ கூட சேர்ந்து ஆடணும் போல இருக்கு.
மணி அந்த கிழவனை நீ ஒரு முறை பாரு. கிழவன் இருக்கானே அந்த பொண்ணை பார்த்து மயங்கிட்டான். என்ன மாதிரி ஆட்டம்? இவன் நாட்டியத்தை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆனா அவளுடைய நாட்டியம் எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கு. என்னோட சங்கீதத்தை தன்னோட நாட்டியத்தால அழகுபடுத்துற இந்த அழகு தேவதை யாரு? இவ எதுக்காக இவளோட முகத்தை இப்படி மறைச்சு வச்சிருக்கா? அடடா, அருமை. இப்ப சித்துசேன் அவர்கள் மிருதங்கத்தை அடிக்கவே இல்ல. மிருதங்கம் எப்படி தானா சத்தம் போடுது? நிச்சயமா இந்த மிருதங்கத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. பிரமாதம் சித்தசேன் அவர்களே. உங்களோட கலைய பாராட்டாம இருக்கவே முடியாது. உண்மையிலேயே பிரமாதம். இது என் தரப்புல இருந்தும் மகாராணி சின்னாதேவி தரப்புல இருந்தும் உங்களுக்கான பரிசு. ரொம்ப ரொம்ப நன்றி மகாராணியாரே. இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்ப எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க. இந்த மிருதங்கத்துல எதுவுமே இல்லையே. என் மிருதங்கம் எங்க? என் மிருதங்கத்தை நான் இங்க தானே வச்சிருந்தேன். என் மிருதங்கம் எங்க போச்சு? அட என் மிருதங்கம். ஆனா மிருதங்கத்தை யார் இங்க கொண்டு வந்து வச்சது? தங்கச்சி நீயா? நீங்க உண்மையாவே ரொம்ப பிரமாதமா வாசிச்சீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பினாங்க. ரொம்ப நன்றி தங்கச்சி. என்னோட கடுமையான பயிற்சினாலையும் தியானத்தினாலையும் பொறுமைனாலையும் கிடைச்ச பரிசு. அது மட்டும் இல்லாம எனக்கு கடவுளோட அருளும் இருக்கு. சரிங்க அண்ணா. ஒரு நிமிஷம். அப்புறம் அந்த பொண்ணு யாரு? மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாலே. நான் மிருதங்கத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தன்னோட நடனத்தால எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தா. அந்த பெண்மணி யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவ ராணிகளோட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்கண்ணா. ஈஸ்வரா, ஒரு முறை, இன்னும் ஒரே ஒரு முறை அந்த அழகான பெண்மணியை என் கண்ணுல காட்டினா போதும். ஈஸ்வரா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். அதுக்கான பூஜையை கூட செய்யறேன், யாகமும் செய்யறேன், மந்திரங்களையும் கூட நான் சொல்றேன். வேணும்னா நான் உங்க கோவிலுக்கு பாத யாத்திரையா நடந்தே வந்து 11 தேங்காய்கள் கூட உடைக்கிறேன். ஒரு முறை, இன்னும் ஒரே ஒரு முறை அந்த பெண்மணியை நான் பார்த்தாலே போதும். அடடா, என்னுடைய அழகு தேவதையே, உன்னை மட்டும் நான் பார்த்தேன்னா
அட கடவுளே, என்னோட ஆடை. நீ பண்ண செயலுக்கான பலன் கிடைச்சிருச்சு ராமா. நீ செலவையால் கிட்ட இருந்து ஆடையை திருடுன, வேற யாரோ உன்னோட ஆடையை திருடிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப நான் வீட்டுக்கு எப்படி போறது பட்டு? வேற என்ன ராமா, நீ இதே வேஷத்துல தான் வீட்டுக்கு போயாகணும். இப்போ உன்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. அப்பா, அதுவும் பெண் வேஷத்துல. அந்த பொண்ணோட நடனம் இருக்கே, அடேங்கப்பா. அவ ஆடின ஆட்டமே சொல்லுதே அவ எவ்வளவு அழகா இருப்பான்னு. நல்ல வேளை அவ முக்காடு போட்டு தம் முகத்தை மூடி இருந்தா. அப்படி மட்டும் இல்லைன்னா நான் அங்கேயே என்னோட யாரோ தாக்குறாங்க. என்னது இது? என்னது இது? யார் இது? கண்ணுக்கு தெரியாம இருந்து என்ன தாக்குறது? நான் தான் சுவாமி. நீயா? குருஜி, உங்களுடைய அன்பான சிஷ்யர்கள் கனிமணி. குருஜி, இது எங்க குருமாதாவோட கட்டளை. நாங்க கருவிகளை தூக்கி வீசி குருமாதாவோட கட்டளையை தான் நிறைவேற்றிருக்கோம். வேற எந்த தவறும் செய்யல குருஜி. சுவாமி, நீங்க எப்படி சித்துசேனோட மிருதங்கத்தை ஆசிர்வதிச்சீங்களோ அதே மாதிரி என்னோட கருவியையும் ஒரு முறை ஆசிர்வதிங்க. அப்புறம் என் பஜனையோட சங்கீதம் ரொம்ப இனிமையாயிடும். வருணமாலா, வருணமாலா, இந்த காரியத்தெல்லாம் என்னால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்ய முடியும். அதை நான் செஞ்சுட்டேன். நல்ல வேளை, இத நீ முன்னாடியே சொல்லி பதிஞ்சிட்ட. அடுத்த வருஷம் உன்னுடைய எல்லா இசை கருவிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்ன இப்ப நீங்க போறீங்களா? சரிங்க சுவாமி. குருஜி, எங்களை மன்னிச்சிருங்க, குருஜி. குருஜி, எங்களை மன்னிச்சிருங்க. எவ்வளவு நான் மன்னிக்கிறது உங்களை? எவ்வளவு? குருஜி, நீங்க உங்க அப்பாவி சிஷ்யர்களோட காதை இப்படிதான் திருகிட்டே இருக்க போறீங்களா? இத விட்டுட்டு உங்க பரம எதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தி கொஞ்சம் யோசிங்க. அவனை பத்தி நான் ஏண்டா யோசிக்கணும்? அந்த பண்டித ராமகிருஷ்ணனோட தோல்வி உறுதி. குருஜி, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை விட ரொம்ப புத்திசாலி. ஆமா குருஜி, அவன் எல்லா தடவை மாதிரியும் நிச்சயமா ஒரு யுக்தியை பயன்படுத்தி இந்த முறையும் பிரச்சனையை தீர்த்துடுவான். ஆமா குருஜி. இந்த உலகத்திலேயே உங்களால மட்டும்தான் அந்த ராமகிருஷ்ணனை கண்டிப்பா தோற்கடிக்க முடியும் குருஜி. உங்களால மட்டும்தான் அது பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுத்த மொழிபெயர்ப்பு வேலையும் இன்னும் முடியவே இல்ல. குருஜி, இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு வழிகாட்டுதலா இருக்க போறது நீங்க தான். ஓஹோ, இத நான் மறந்து போயிட்டனே. நாளைக்கு காலையில நீங்க பண்டித ராமகிருஷ்ணனை மொழிபெயர்ப்பு பணிக்குன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வாங்க. கட்டளைப்படியே குருஜி. பண்டித ராமகிருஷ்ணா, சித்துசேன் விஷயத்தை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தாதானே உன்னால அந்த வேலையை முழுசா முடிப்ப. உன்னை மொழிபெயர்ப்பு வேலையிலேயே மூழ்கடிச்சு மொத்தமா 2 நாளையும் வீணாக்குறேன். அம்மா, அம்மா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. நான் படுக்கை அறைக்குள்ள ஒரு பொண்ணு போறத பார்த்தம்மா. அம்மா, யாரோ ஒரு பொண்ணுலாம் இல்ல, என்னோட அப்பா தான்.
ஆச்சும்மா? என்ன நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி பாக்குறீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்புறம் அந்த பொண்ணு எங்க? எந்த பெண்ணு? என் வீட்டுல இருக்கிற ரெண்டு பெண்களும் இங்கதான் நிக்கிறாங்க. மூணாவது பெண் இங்க யாருமே வரலையே. நான் ரொம்ப நேரமா உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை மூணாவது பெண்மணி யாராவது உள்ள வந்திருந்தா முதல்ல எனக்கு தானே தெரிஞ்சிருக்கும். உள்ள யாரும் வரல. எதையோ பார்த்து தப்பா நினைச்சிட்டீங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? நீ சமையல் அறையில இருக்கும்போது. சரி, சீக்கிரம் சாப்பிட ஏதாவது கொடு. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. என்னங்க, ஊர்ல இருந்து மாமாவோட கடிதம் வந்திருக்கு. உங்களை கேட்டதா சொல்லிருக்காங்க. மாமாவுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு கடிதத்தை படிச்சு காட்டுறேன். என்னது? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதா? இது ஒரு பொண்ணோட புடவை. கடவுளே, ஒரு பொண்ணோட புடவை. எடுங்க. சரதா, யாரோ ஒரு பொண்ணோட புடவையை என்னையே எடுக்க சொல்ற. சிவ 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 சிவா. காது அடைச்சிருந்த துணியை எடுங்க. நான் என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்ன? படுக்கை அறையில ஏதோ ஒரு பொண்ணு நுழையறத பார்த்தேன்னு சொன்னேன்ல. எப்ப சொன்ன? இல்ல நீ என்ன சொன்னா எங்க அந்த பொண்ணுன்னு கேட்ட. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணு இல்லையேன்னு சொன்ன. நீ இருக்கே, நீ எதை மறந்துட்ட? நீங்க எப்படி பார்த்திருக்க முடியும் அப்பா? அந்த பொண்ணே நீங்க தானே? இல்ல நான் அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா. வேண்டாம் சரதா என்ன பண்ற? அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. பாவம், எதுக்காக அவங்களோட தூக்கத்தை கெடுக்கிற? ஆனா அவனெல்லாம் விடு. நாளைக்கு காலையில சொல்லிடு. அவங்க பயந்துட்டாங்கன்னா திரும்ப தூங்க முடியாதுல்ல. காலையில சொல்லிடு. ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இது பேயோட புடவையா இருந்தா அப்பா என்ன பண்றது? பேய்னா எனக்கு எவ்வளவு பயன்னு உனக்கு தான் தெரியும்ல. பேய்ல ஒண்ணுமே இல்ல. நாம ஒண்ணு பண்ணுவோம். நாம அமைதியா தூங்கிடுவோம். சரி வாங்க, தூங்கிடுவோம். தூங்கு. கண்ண மூடு. தூங்கிட்ட. அப்பா, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. இல்லனா ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிப்பீங்க. நான் ஏன் உடுக்கி அடிக்கிறேன்? காலங்கத்தால யாரு உடுக்கி அடிக்கிறது? டபாக் से சபாக் से கபாலீஸ்வரா. வந்துரு. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் சாமுண்டீஸ்வரி. பரந்தா பரபிரம் பரீஷம் பரமேஸ்வரம் விக்ன நிகிதரம் சாந்தோ புஸ்திகாந்தம் பரந்தகம் சுராசுரேந்திரே சித்தேந்திரி சூரபத்யம் தினேஷம் கணேசம் மங்களாய நமக பரமஸ்தோத்திரம். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் அந்த பேயை இந்த துணிப்பையில கட்டி போட்டிருக்கேன். போலி சமையர் அம்மாவையும் சாரதாவையும் முட்டாளாக்குறான். உண்மையை சொல்ல முடியாத கட்டாயத்துல இருக்கிற. சாமி, கோடி நன்றிகள். நீங்க எங்களை இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. தேவி அவர்களே, இதுதான் என்னோட அனுதினமான வேலை. அப்படின்னா கிளம்பட்டுமா? அப்புறம் நான் கிளம்புறேன். வணக்கம்.
என்ன தக்ஷண தக்ஷண கொடுங்க. நீங்க கொடுங்க கொடுங்க. கொடுக்குறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சபையில சிறப்பு நிபுணர் தானே? இல்ல இல்ல. தட்சணையா 2 செம்பு நாணயங்களை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதானே கொடுக்க முடியும் சாமியாரே. நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னா நான் இந்த பேய இப்பவே விடுவிக்க போறேன். என்ன? நான் 5 தங்க நாணயத்துல 1 குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன். அவன் 5 தங்க நாணயங்களை கேட்கிறான். தரேன் 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 தரேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்லனா பிரச்சனை ஆகும்னு முதல்லயே சொன்னேன்ல அப்பா. ரொம்ப நன்றி. இப்ப நீங்க எனக்கு பொறுப்பட அனுமதி கொடுங்க. நான் கிளம்புறேன். கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் சாமி. ஒருவேளை நீ அந்த புடவையை ஒழுங்கா ஒளிச்சு வச்சிருந்தா நீ காலையிலேயே 5 தங்க நாணயங்களை இழக்க வேண்டி வந்திருக்காது. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் வணக்கம். எங்களோட வாங்க. எங்க குருஜி மொழிபெயர்ப்பு வேலைக்காக உங்களை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க வர மறுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். அதாவது மகாராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, போதும் போதும் போதும். எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க 2 பேரும் இப்ப போங்க, நான் வந்துடுறேன். அது போறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. எங்க குருஜி இப்பவே உங்களை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. என்ன முக்கியமான வேலையா? அதான் நாங்க இருக்கோம்ல, என்னன்னு சொல்லுங்க, நாங்க செஞ்சிடறோம். தனிமணியும் உங்களுடைய வேலையாட்கள் இல்ல உங்களுடைய சிஷ்யர்கள் தானே, அப்படி நினைச்சுக்கோங்க. அப்படியா? சரி, இல்லன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன குளிப்பாட்டி விடுங்க. குளிக்கிற வேலை தான் இன்னும் மிச்சம் இருக்கு. சரி, நாங்க குளிப்பாட்டி விடுறோம். எப்படி குளிப்பாட்டுவேன்? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நாங்க 2 பேரும் இங்கே குளிக்கிறோம். நீங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கோம். முதல்ல இந்த குரு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதை யோசிக்கணும். இல்லனா குரு என்னோட நேரத்தை வீணாக்கிடுவாரு. சித்துசேன் அவர்களுடைய சவாலுக்கான தீர்வையும் என்னால யோசிக்க முடியாம போயிடும். அம்மா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. எனக்கும் நீங்க கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. கிழவன் தான் எதுவும் கொடுக்க மாட்டான். இங்கேயாவது ஏதாவது சாப்பிடுவோம். இன்னும் வரவே இல்லையா? என்னடா இது, குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சரி வா, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். அட கடவுளே, நேத்துல இருந்து அந்த மஞ்சள் நிற புடவையே காணுமே. ஐயா, உங்களதான். கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க. இந்த புடவை எங்க இருந்து கிடைச்சது? இந்த புடவை எனக்கு எங்க கிடைச்ச? உனக்கு என்ன? பொய் பேசாம இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு மரியாதையா சொல்லிடு. அட, இந்த புடவை பண்டித ராமகிருஷ்ணா வீட்டுல தான் கிடைச்சது. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அப்படியா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேலேயே பழி போடுறியா? எல்லாரும் வாங்க, இவன் ஒரு திருடன். இவன் திருடிட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல பழி என்ன போடுறான். பேசுறான்?
ராமகிருஷ்ணா, உன்னை நான் சுத்துல உன்னால மொழிபெயர்ப்பு வேலையும் செய்ய முடியாம, அந்த சித்து சேன் விவகாரத்துல தப்பிக்கிறதுக்கான வழியை யோசிக்க முடியாமையும் நீ திணறப் போற. வணக்கம் ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் வெங்கடபதி புருச்சூரி. என்ன சூரி? புருச்சூரி. பூரிச்சூரியா? புருச்சூரி. 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 மதுரையில இருந்து வரேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஆச்சி. இலங்கையோட விலை உயர்ந்த வைரங்கள். ஒவ்வொரு வைரத்தோட விலை 1000 தங்க நாணயங்கள். என்னது 1000 நாணயங்களா? இல்ல 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 1000 தங்க நாணயங்கள்னு சொன்னேன். 1000 தங்க நாணயங்களா? ஆண்டவா. ராஜகுரு தத்தாச்சாரியரே, எனக்கும் ஒரு எஜமானர் இருக்காரு, ஸ்ரீ ரத்னாகர் பிரசாத் அவர்கள். அவரு ரத்னத்துடைய மிகப்பெரிய வியாபாரி. அவரா? அவரா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரு இந்த சமஸ்கிருத கிரந்தத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு நினைக்கிறாரு. பண்ணிரலாம். என்ன இப்ப மொழிபெயர்ப்பு தானே? இது மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட கையெழுத்தாச்சு. இந்த கிரந்தம் உனக்கு எப்படி கிடைச்சது? மணி 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 எழுதுரு. மணி எழுதுரு. மணி மணி எழுதுரு. மணி ரொம்ப தாமதமாயிடுச்சு. மன்னிச்சிருங்க, ரொம்ப தாமதமாயிடுச்சு. நாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அவரு குளிச்சு முடிச்சாரா இல்லையா? அவரு எதுக்காக தான் இவ்வளவு நேரம் குளிக்கிறாரு? அவர் எப்பயோ குளிச்சுட்டு கிளம்பிட்டாரு. எப்போ? நாங்க உங்களை எழுப்ப முயற்சி பண்ணோம், ஆனா நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தீங்க. மணி அந்த கிழவன் திட்டுவான். சீக்கிரமா நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? ராஜகுரு தத்தாச்சாரியரே, செல்வத்தால எதை வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல என்னால இதை மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால இதை மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. வேற ஒருத்தர் எழுதின கிரந்தத்தை என்னால மொழிபெயர்ப்பு செய்ய முடியும். சரி விடுங்க. ஏன் எஜமானர் என்கிட்ட இன்னொரு பேரும் சொன்னாரு, பண்டித ராமன். பண்டித ராமகிருஷ்ணன் தானே? பண்டித ராமகிருஷ்ணா அவரை பத்தியும் சொல்லி இருந்தாரு. தயவு செஞ்சு எனக்கு அவருடைய வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட மொழிபெயர்ப்பு நல்லாதான் இருக்கும், ஆனா ஏன் அளவுக்கெல்லாம் சிறப்பா இருக்காது. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு பதிலா எல்லா வைரங்களையும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் கொடுத்தாகணும். நானே இதை செய்யறேன். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது.
நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், யாருக்கும் தெரிய வராது. நம்பலாமா? சத்தியமா? கடவுள் சத்தியமா? கடவுள் சத்தியமாதான். நாளைக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன். நாளன்னைக்கு நீங்களே வந்து இந்த கிரந்தத்தை வாங்கிட்டு போயிருக்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அது எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க. அதுனா அது தட்சணைய பத்தி கேக்குறீங்க. இந்த கிரந்தம் வெறும் பயிற்சிக்காக மட்டும்தான். ஒருவேளை உங்களுடைய மொழிபெயர்ப்பு சிறப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து வைரங்களோட சேர்த்து மொழிபெயர்ப்பு பண்றதுக்காக இன்னும் பல கிரந்தங்கள் கிடைக்கும். அப்படின்னா சரி. அப்படின்னா இந்த கிரந்தத்தை மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு எதுவுமே கிடைக்காதா? ராஜகுருவே, உங்களை பார்த்தாலே சிறந்த மொழிபெயர்ப்பாளர்னு தெரியுது. அது உண்மைதானே? ஒருவேளை உங்க மொழிபெயர்ப்பு என்னோட எஜமானருக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க மேல தங்க நாணயங்கள் மழையா பொழியும். என்னுடைய எஜமானரோட மனசு ரொம்ப பெருசு. அப்படியா? அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த மொழிபெயர்ப்புக்கு நான் 1,00,000 தங்க நாணயங்கள் வாங்கிக்குவேன். எவ்வளவு வாங்குவீங்க? 1,00,000 தங்க நாணயங்கள். கண்டிப்பா. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். இப்ப எனக்கு அனுமதி கொடுங்க ராஜகுரு தாத்தாச்சாரியார். வணக்கம். 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 வித்தியாசமா இருக்காரு. தங்க நாணயங்கள். என்னது? வணக்கம். எங்க போறீங்க? இவருக்கு என்னாச்சு? வணக்கம் குருவே. வணக்கம் 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 பண்டித ராமகிருஷ்ணரே, வாங்க. மொழிபெயர்ப்பு வேலையை ஆரம்பிக்கலாமா? ஏன் பண்ணணும்? இல்ல, என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு என்னால முடியாதுங்கிற. அப்படியா? சரி, நான் அப்ப ராத்திரி வரேன். சரி. இல்ல, ராத்திரியும் எனக்கு வேலை இருக்கு. அப்படின்னா எப்ப வருது குருவே? மொழிபெயர்ப்பு வேலை ரொம்ப முக்கியம் தானே? மொழிபெயர்ப்பு காரியம் ரொம்ப முக்கியம் தாங்கிறது எனக்கும் தெரியும் பண்டித ராமகிருஷ்ணரே. இருந்தாலும் பயம் இல்ல. நீங்க எப்ப வரணும்னு நானே சொல்றேன். அப்ப வந்தா போதும். இப்ப போங்க. சரி, நான் கிளம்புறேன். வணக்கம். வணக்கம். மகாராஜா, நீங்களா? ஆமா, நானே தான். இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது மகாராணி திருமலமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மகாராஜா, உங்களுடைய சின்ன மகாராணி கவிதை எழுதி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, கவிதையா? ஆமா.
நேத்து நாங்க 2 பேரும் சித்து சேன் அவர்களை சந்திச்சோம். அவரு என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாருன்னா, எங்க 2 பேரோட முகத்துல கலை தேவதையோட ஒளி தெரியுதுன்னு சொன்னாரு. சித்து சேன் அவர்களே, ரொம்ப நன்றி. இந்தாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே! Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.